இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள அன்னூர் ஒன்றியத்தில் மட்டும் சுமார் 160 குளம் குட்டைகள் பயனடையும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதற்காக ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு அவைகள் அனைத்தும் குளங்களுடன் இணைக்கப்பட்டு ஓராண்டு கடந்தும் தற்போது வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட விநியோகிக்கப்படாதது அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டம் இப்போ செயல்பாட்டுக்கு சென்ற வருடம் வந்த பின்னாடி எங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் தண்ணி வரலைங்க. கேட்டால் இடையில கொஞ்சம் பைப்பு டேமேஜ் அதனால் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் போட்டு பின்னாடியுமே மறுபடியும் ஒரு சோதனை ஓட்டம் நடைபெற்று எங்களுக்கு இன்னும் தண்ணி வர்ற மாதிரியான ஒரு சோதனையும் கூட இது வரைக்கும் செய்யலை. கரெக்டான ஒரு இது கிடையாது. அப்படியே வந்தால் 2 டைம் வந்திருக்கு. சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா லைட்டாக தண்ணி வருது, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு தண்ணி வரல. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முடிவுற்றதாக அறிவித்து முதலமைச்சரும் அதனை திறந்து வைத்த நிலையில் அன்னூர் ஒன்றியத்தில் வெறும் 10 குளங்களுக்கு மட்டுமே தண்ணீர் வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தண்ணீரின்றி விவசாயம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பெரிய குளத்துகளுக்கு மட்டும்தான் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. இப்போதைக்கு சின்ன குட்டைகளுக்கு வரவே இல்லைங்க. டெஸ்ட் போடாத குட்டையிலும் கூட இன்னும் நிறைய இருக்குதுங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த அத்திக்கடவு திட்டத்தில் அதிகாரிகிட்ட கேட்டால் எங்களுக்கு தண்ணி வரல, தண்ணி பம்பு ஓடல, ஒரு மோட்டர் தான் ஓடுது, 2 மோட்டர் தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4 மோட்டர் நாங்கள் ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தண்ணி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நேற்றுக்கு கூட கேட்டதுக்கு நேற்றுக்கு காலையில் தண்ணி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. மறுபடியும் கூப்பிட்டு கேட்டால் என்னங்கிறாங்க, 4வது பம்பஸ்லேயே 5வது பம்பஸ்லேயே சடவுன் ஆயிருச்சு, அதனால ஓடல தண்ணின்னு சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானி ஆற்றின் முக்கிய அணைகளான பில்லூர் அணை மற்றும் பவானிசாகர் அணை ஆகிய 2 அணைகளும் முழுமையாக நிரம்பிய நிலையில் அதிக அளவு திறக்கும் உபரி நீரும் விவசாயத்திற்கு பயன்படாமல் கடலில் கலக்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லா பக்கமுமே மற்ற பக்கம் எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. எங்கள் ஊர் எங்கள் கிராமத்துக்கு மட்டும் சுத்தமாகவே தண்ணி ஒரு சொட்டு கூட இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. அதனால் நீங்கள் கவர்மெண்ட் இத்தனை 1500-600 கோடி செலவு பண்ணி நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மறுபடியும் எங்களுக்கு சோதனை மேலே சோதனை வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. அதனால் இதுக்கு ஒரு முடிவாக நீங்கள் அரசாங்கம் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 60 ஆண்டுகளாக போராடி பெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் தங்களின் பகுதியில் நிலவும் வறட்சி நீங்கி பசுமை செழிக்கும் என்ற விவசாயிகளின் இயக்கம் ஒரு சில அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் இன்றளவும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளின் புகாரை உடனடியாக பரிசீலித்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் திட்டமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில்குமார். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.